ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோம்னா வெண்டைக்காய் வச்சு ஒரு மசாலா பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு வெண்டைக்காய் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க வெண்டைக்காவை. அதோட வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நல்லா வெடிக்க விட்டுருங்க. சோம்பு வெடித்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அது கூட வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி, ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது கூட உப்பு சேர்த்து நல்லா தக்காளி மசிய வதக்கிக்கோங்க. ராட்சசியே அடி நெஞ்சில் குதிக்கிறியே அடி மனசாருவா. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை சேர்த்து அது கூட நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மிளகாத்தூள், சீரகம் சோம்புத்தூள், மல்லித்தூள், இது 3 மசாலா மட்டும்தான் தேவை. மசாலா போட்டு ஒரு பரட்டிக்கோங்க. பரட்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மசாலா வாடை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வேகட்டும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட்டாக தண்ணியே இல்லாமல் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்க வேண்டியது.